மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மக்களை நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறோம், நடந்து சென்று சந்தித்திருக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் மக்களுக்காக செய்திருக்கின்ற மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் சென்றடைந்திருக்கிறது. அவர்கள் அதையெல்லாம் பெருமையாக பேசுகிறார்கள். எனவே எங்களுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சார், இப்ப வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு சார்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாக்கு சதவீதம், அதாவது மக்கள் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாயிலாகவும் நான் மக்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா மக்களுக்கு இந்த தேர்தலில் சலிப்பு இல்லை. நீங்க கேட்கிற கேள்வியினோட உள்ளர்த்தாதான் மக்களுக்கு எந்த சலிப்பும் இல்லை. ஏன்னா திணிக்கப்பட்ட தேர்தலாக இருந்தால் சலிப்பாக இருக்கும். இது விபத்துல ஏற்பட்ட தேர்தல். ஆனா சகோதரர் ஈவேரா திருமகன் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா திடீரென அவர் ஒரு அகால மரணம் அடைந்தார். அண்ணன் ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மரணம் அடைந்தார். அதனால இது திணிக்கப்பட்ட தேர்தல் இல்ல, மக்கள் எதிர்பாராமல் ஒரு விபத்தை ஏற்பட்ட தேர்தல். அதனால மக்களிடத்தில் எந்த சலிப்பும் இல்லை. மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு இருக்கும்.